பாருங்க, பார்க்குறீங்களா? பக்கத்தில் தான். அம்மாவோட தோடு ஒன்று பேங்க்கில் இருக்குது. அது கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு சேர்த்து வச்சோம். கிட்டத்தட்ட இப்போ திருப்பூர் எங்களுக்கு 1 வருஷம் ஆகுது. ஏகப்பட்ட செலவுகள் வந்துட்டு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வராத செலவுகளா மொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அது இந்த வருஷம் ரொம்ப இதாகிடுச்சு. இப்போ தான் அந்த பேங்க்கில் இருக்கிறதுக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். நான், எங்கள் அம்மா, முன்னாடி வர்றது எங்களோட மனைவி. போயிட்டு திருப்பிட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து அது ரொம்ப நல்ல ஆசை. பேங்க்கில் இருக்கிறத எப்படியாவது திருப்பணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போயிட்டுருக்கோம். காலையிலே சொன்னோம், சொல்ல வேண்டாம், எப்படியாவது திருப்பிட்டு வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டே போவோம். கொடுக்குறப்ப ஒரு சந்தோஷம், நம்ம திருப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் கூட்டிகிட்டு போகிறோம். கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு இப்படி அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது சாப்பிட்றதா இருந்தால் சாப்பிட விட்டுட்டு கூட்டி வந்துடுவோம். பின்னாடியாக வராங்க. நாங்கள் அப்படி வெளியே கிளம்பணும்னா அப்படி ஜாலியாக கிளம்பிடுவோம். நானே, எங்கள் அம்மா, என்னோடய ஒய்ஃபு, என் மகள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. யூகேஜி தெரியல, சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஈவினிங் வருவாங்க. மழை பெய்யும். நேற்று வந்து எப்படின்னா மழையிலே நனைஞ்சிட்டு ஓடியாந்துட்டாங்க. நானும் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தனால என்ன காரணம்னா கூப்பிட போகல. காரணம் மழை இவ்வளோ மழை பெய்யுது, எங்கே கொண்டு வந்து விடப்படுவாங்க, வந்துடுவாங்கல்ல, வந்துட்டு மழையில் நனையாமல் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனால் பார்த்தா ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து ஆட்டோக்காரங்க இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. மழையில் நடந்து வாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மழையில் நனைஞ்சு பிடிக்கும். ஆனால் இப்படி இறக்கி விட்டு போகக்கூடாது, இடி விழுந்துடும். நனைஞ்சாங்கன்னா ஜுரம் ரொம்ப அடிக்கும். ஆனால் செட் ஆகிடுச்சு. மழையில் நாங்கள் வந்து விளையாட விட்டு செட் ஆக்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி போய் இப்படி மழை வந்துச்சு, கொடை எடுத்து போய் கூட்டிகிட்டு வரணும். பின்னாடி இப்படி தான் கம்முன்னு வருவாங்க எங்கள் அம்மா. காது கேட்காது எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் நல்ல டைப்பு, நல்லா பேசுவாங்க. இப்போ எமோஷனல் ஆகுவாங்க, பயங்கரமாக கோவப்படுவேன். காதெல்லாம் கேட்டுச்சுன்னா அப்படி தான் அண்ணன் கோவப்படுவாங்க. ஒருத்தவங்கள பேசுகிறது யாரையும் விட மாட்டாங்க, சண்டை கூட்டுருவாங்க. காது கேட்காதனால அப்படி இருக்காங்க கொஞ்சம். நாங்கள் என்ன இப்போ நடந்து போகிற இடத்துல வந்து அதில் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் எப்பயுமே. ஏன்னா இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கு, நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். வீடியோ ஆரம்பித்ததுலேருந்து இந்த வயலுக்குள்ளே இப்போதைக்கு நெல் போடலை, அப்படி சீக்கிரம் போட்டுருவாங்க. அப்போ நான் எடுத்து போடுறேன். ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன் இந்த வீடியோஸ்லாம். நெல் இருக்கப்போ நல்லா சாப்பிட்ருக்கேண்ணா. சென்ட்ரல் பயிரா பட்டாணி பயிர் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. குழம்பு சூப்பராக வைப்பேன் என் வீட்டுக்காரப்பில். குழம்பு ரசம் சூப்பராக வைப்பாள், சாம்பார் சூப்பராக வைப்பாள், பயிர் குழம்பு கூட நல்லா வைப்பாள். எனக்கு இந்த புளி பிடிக்காது. புளியோதரை குழம்பு, புளியோதரை சாதம் இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் அந்த புளி பிடிக்காத நான் புளியோதரை வச்சேனே, டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடலைப்பருப்பு போட்டு டேயப்பா, அதுக்கு ஏதாவது வெஞ்சினா வர வச்சுருவாள். சாப்பாடு காலி எண்ணுற அளவுக்கு சாப்பிடுவேன். இந்த இதை இப்படி வைப்பால் புளியோதரை. நல்லா எண்ணெய் ஊற்றி கம்மியாக இருக்கேன். எப்படியும் இன்னும் ஒரு 4 டைம் வாங்கி போடுவேன். ஒரு டைம் சாப்பாடு போடுவேன், சாப்பிட்டு கொஞ்சம் வேணும் வாங்கிடுவேன். ஆனால் 4 டைமே ஃபுல்லாக வாங்கி சாப்பிடுவேன். உங்களுக்கே தெரியுமில்ல, இந்த குழம்பு ஊற்றாத சாதம்னா கொஞ்சம் பிரியாணி, வெஜ் பிரியாணி,
சிக்கன் சாப்பிட மாட்டான். வெஜிடபிள் பிரியாணின்னாலே நல்லா அந்த நிறைய சாப்பிடுவோம். கொஞ்சம் தண்ணி குடித்தா ஒரு ஃபுல்லாகிடும் அந்த மாதிரி. புளியோரை நல்லா செய்வாள், மட்டன் குழம்பு நல்லா செய்வாள். ஸ்டார்டிங்கில் கல்யாணம் முடிச்ச ஸ்டார்டிங்கில் வந்து இது எதுவும் தெரியாது, எல்லாருக்கும் வர்றது தான். பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து எல்லாத்துக்குமே வர்றது தான். ஸ்டார்டிங்கில் தெரியாது. வீட்டுக்கு போகணும்னா அங்கே எங்கள் அத்தை வீட்டுக்கு போவோம். அங்கே போனதுக்கப்புறம் குழம்பு போய்ங்கன்னு சொன்னோம்னா இந்த பிள்ளை என்ன செஞ்சேன், தக்காளியை வதக்கி கொடுத்துருவாங்க. வெங்காயம் கூட ஒரு சில போட மாட்டாங்க. வெங்காயம் போட்டுட்டு தக்காளியை வதக்கிட்டு அதுவும் அரவட்டாக தான் இருக்கும். அது சாப்பிடணும். நான் கல்யாணம் முடிச்ச புதுசில் எனக்கு தெரியாதவங்களுக்கு இந்த இதெல்லாம் புது மாப்பிள்ளையாக போனவங்களுக்கு இந்த அனுபவம்லாம் இருக்குது. அப்படித்தான் இது பண்ணி கொடுத்துருவாங்க, ரசம் வச்சுருவாங்க. இங்கே எங்கள் வீட்டுக்கு வந்து ஒன்றுன்னா பழகி இது பண்ணிட்டால எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களே பழகிறோம். குழம்பு இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும். ஒன்று நாங்கள் எங்களுக்குள்ளேயே டேஸ்ட் கண்டுபிடிச்சி நாங்களே வச்சு பழகிக்கிட்டோம். அப்படி தான் இப்போ எந்த குழம்பு வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக வைப்பாள், சூப்பராக சாப்பிடுவோம். ஒவ்வொரு டைம் நாங்கள் என் மேலே எதுவும் கோபம் இருக்குமோ என்னன்னு தெரியல. இப்போ இந்த புளிக்குழம்பு இந்த சாம்பார்லாம் வச்சோம்னா பருப்பை குழைய விட மாட்டாங்க, அப்படி தண்ணியை உள்ளே ஆகிறதுங்க. புளிக்குழம்புல தண்ணி தான் இருக்கும், காய்கறி பூரா பச்சை தான் இருக்கேன், வதக்கி விட மாட்டாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு நெருக்கி வந்துட்டான். இப்படி குழம்பு இப்படி தான் பச்சையாக இருக்கும் கொஞ்சம். ஒவ்வொரு டைம் உரப்பு போட்டு விட்டுருவாள். இப்போ வாயெல்லாம் எரியும், அம்புட்டு உரப்பு இருக்கேன். அது தெரியாமல் செய்ய மாட்டாங்க, வேணுக்கூடே செஞ்சு விட்டுருவாங்க. இடையிலேயே இப்போ இடையில கூட ஒரு உரப்பு வேலைக்கு அன்றைக்கி போயிட்டேன், உரப்பு வாய்ப்புள்ள உரப்பு வீட்லேயே சரின்ட்டு தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டேன். அங்கே டிஃபனில் போட்டு விட்டது அதுவும் உரப்பு தான். சாப்பிட்றேன், வாயெல்லாம் எரிஞ்சிடுச்சு. எதுக்குமா அப்படி பண்ணுன்னு கேட்டால், இல்லையே சரியாக தான் இருந்துச்சே அப்படின்றாங்க. எங்கள் பொம்பளை பிள்ளை எப்படியா சொல்லுவீங்க, வேணுக்குனே உரப்பை போட்டு விட்டு தெரியாமல் போட்டேன்றது. இல்லாட்டி இல்லை எங்களுக்கு சரியாக தான் இருந்துச்சு அப்படின்றது. ஆனால் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டு வருவாங்க. குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க, கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டு இல்லை உரப்பெல்லாம் கரெக்டாக தான் இருந்துச்சு, உனக்கு என்னமோ அப்படி தெரியுது, எப்படி தான் இப்படி பொம்பளையோ பழி வாங்க ஒவ்வொரு டைம் போய் சொல்லி எங்களை சாப்பிட விட்டுறீங்க. இன்னைக்கு கொஞ்சம் நிறையா சாப்பிட்டேன்னா குறைஞ்சுறேன்னு நினைக்காதீங்க. நீ பட்டாணி குழம்புலாம் நறுக்கி விட்டேன் ஒரு நறுக்கு. சாப்பாடு பிரியருங்க, நான் அளவத்தான் சாப்பிடுவேன், ஆனால் சாப்பாடு பிரியர். சாப்பிடாத மாதிரி இருப்பான், ஆனால் நல்லா கிடைக்கிற டயத்தில் நல்லா சாப்பிட்ருவான். நல்லா இருக்குதில்ல, அப்படி சாப்பிடுவோம். பிரியாணின்னா நறுக்கி விட்டுருவேன். வர இந்த வீடியோவில் பாருங்கள், பிரியாணிலாம் அடித்து நொறுக்கிற மாதிரிலாம் பிரியாணி வீடியோஸில் வர மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பப்போ லைக்கை தட்டி விடுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட கமெண்ட்டை எனக்கு அனுப்புங்க. கமெண்டு தாங்க வர மாட்டேங்குது, சேனலில் சப்ஸ்கிரைப் வர மாட்டேங்குது, கமெண்டு வர மாட்டேங்குது, லைக்கு அதிகமாக விழுக மாட்டேங்குது. அதிகமாக ஒரு 10 தாண்ட மாட்டேங்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, சேனலில் உள்ளே போயிட்டு வீடியோ பார்க்குறீங்களா, சேனலில் உள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு லைக்கை போட்டு விட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக நீங்கள் பாருங்கள். நான் ஜாலியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். புரியுதுங்களா? மதுரை வரேன். மதுரைக்காரன், தேனியில் சம்மந்தம் பண்ணியிருக்கேன். மதுரையும் சொந்தம், தேனியும் சொந்தம். எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு லைக்கை மட்டும் போட்டுட்டு போயிருங்க. பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு, இதுக்கு மேலே எடுக்க மாட்டேன், கொஞ்சம் போடுவேன். செட்டிங்கில் செல்லில் வீடியோ எடுக்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ தானே புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். ஒன் டைம் பாருங்கள், சிட்டி வரைக்கும் எடுக்கிறான், வீடியோ போடுறான். இந்த வீடியோவில் பாருங்கள், அடுத்த வீடியோ வரேன். பாய். ஆறுமில்ல என்ன இருக்குது, மதுரைக்காரன், தேனிக்கு சொந்தக்காரன். சரிங்களா? பஸ் ஏற போகிறோம். பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்க, பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். கையில் எடுத்துகிட்டே சொல்ல வீடியோ எடுத்துட்டியா, வேறு வேலையே இல்லை அப்படிம்பாங்க.
மொபைல் வாங்குறது தான் வேலை. பார்க்கலாம் வந்துடுவாங்க.